Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே சாலை வசதியின்றி பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். புதிய கோயிலம் பகுதியில் புதிய சாலை அமைத்து தருவதாக கூறி கடந்த வருடம் பழைய சாலை அகற்றப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை புதிய சாலை அமைக்காததால் மழை நீருடன் கழிவு நீரும் சேர்ந்து தேங்கியுள்ள நிலையில் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது. இதனால் பள்ளி செல்லும் மாணவர்களும் பல்வேறு பணிகளுக்கு செல்லும் மக்களும் கடும் அவதியடைந்துள்ள நிலையில் நிர்வாகத்தினரற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் உள்ள முக்கிய சாலையில் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது. போச்சம்பள்ளியிலிருந்து தருமபுரி செல்லும் சாலையில் உள்ள பேக்கரியிலிருந்து வெளியேறும் கழிவுகள் சாலையில் விடப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் மழை நீருடன் கழிவுநீர் சேர்ந்து தேங்கி சேரும் சகதியுமாக மாறியுள்ளதுடன் கடும் துர்நாற்றம் வீசுகிறது. எனவே பள்ளி மாணவர்களும் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் மக்களும் அவதியடைந்து வருகின்றனர். ஸ்டாலின் அரசின் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் கடந்த அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட அம்மா பூங்கா ஆட்சியாளர்களின் அலட்சியத்தால் பயன்படுத்தப்படாமல் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. 2018ஆம் ஆண்டு 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் பல்வேறு வசதிகளுடன் கட்டப்பட்ட அம்மா பூங்கா கடந்த 4 ஆண்டுகளாக பராமரிப்பு இல்லாமல் உள்ளது. பூங்காவிற்கு செல்லும் சமூக விரோதிகள் அங்குள்ள பொருட்களை உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது என்பதற்காகவே அம்மா பூங்கா பராமரிப்பில்லாமல் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் பூங்காவை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சாலை தடுப்பு கட்டையில் மோதி கண்டெய்னர் லாரி கவிழ்ந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சேந்தமங்கலம் ஜிஎஸ்டி சாலையில் ஓட்டுநரின் தூக்க கலக்கம் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்த கண்டெய்னர் லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் லாரி ஓட்டுநர் படுகாயமடைந்த நிலையில் விபத்து காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. விடிய அரசின் போக்குவரத்து போலீசார் உடனடியாக போக்குவரத்தை சரி செய்யாததால் கடும் அவதியடைந்ததாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டினர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அருகே கடலில் வீணாக சென்று கலக்கும் தண்ணீரை தடுத்து நிறுத்தி விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என விடிய அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். வடுகூர் சுக்கான் தேத்தி பகுதியில் உள்ள அரிச்சந்திரா ஆற்றில் இருந்து வரும் தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதால் 60 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் தண்ணீர் தட்டுப்பாட்டால் கருகுவதாக கூறப்படுகிறது. எனவே விடிய அரசின் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கடலில் கலக்கும் தண்ணீரை விவசாயத்திற்கு திருப்பிவிட்டு தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பெய்த மழை காரணமாக சிவன் கோவில் பிரகாரத்தில் வெள்ளம் போல் தேங்கிய மழை நீரை அகற்றாததால் முழங்கால் அளவு தண்ணீரை கடந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்தது. முறையான வடிகால் வசதி இல்லாததால் முக்கிய சாலைகள் முழுவதும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதுடன் திருச்செந்தூர் சிவன் கோவில் பிரகாரத்தில் மழைநீர் புகுந்துள்ளதால் பக்தர்கள் சிரமத்திற்குள்ளாகினர். இதுகுறித்து தகவல் அறிந்தும் மழை நீரை அகற்றாமல் நகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டினர்.